भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. இப்போ நம்ம பண்ண போகிறது சட்டோரி. சட்டோரி அப்படிங்கிறது ஒரு செயல் இல்லை, அது ஒரு நிலை, ஒரு தன்மை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கு, லவ் பண்ணலான்னு ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விதத்தில் ப்ரொப்போஸ் பண்ணிட்டீங்க. அந்த பொண்ணு சொல்லுது, வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு மீனாட்சி அம்மன் கோயில் வாசலுக்கு வந்துடு, நான் கொஞ்சம் யோசிக்கணும், யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு வியாழக்கிழமை, எத்தனை மணிக்கு போவீங்க? அவர் 5 மணிக்கு போயிடுவார் வயசுக்கு, உங்கள் வயசுக்கு 9:30 போவீங்க. 10 மணிக்கு அந்த பொண்ணு ரிசல்ட் சொல்ல போது, நீங்கள் 9:30 போகிறீங்க உங்கள் வயசுக்கு, அவர் வயசுக்கு 5 மணிக்கே போயிடுவார். ஏன்னா தேவை, ஏக்கம். சினிமா நடிகை யாரோ பிடிக்குமா உங்களுக்கு? நடிகர் நடிகை பிடிக்குமா உங்களுக்கு? யாரை பிடிக்கும்? ஓகே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பிக் ஷாட்டாக இருக்கார், கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், யாரையும் பார்க்குறதில்ல, அப்பாயின்மெண்ட் ஆகிறதில்ல. எப்போ வேணாலும் அவர் நம்ம விட்டு போகலாம், அவரை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்காமே போயிடலாம். ஸோ ரசிகர்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏதோ ஒரு மூலிமா உங்களுக்கு கிடைக்கிது. 5 நிமிஷம் டைம், 10 மணிலேருந்து 10:05 வரைக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கார். அவர் சென்னையில் கூட இல்லை, பம்பாயில் இருக்கார், ஹாஸ்பிட்டலில் இருக்கார், யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டார். நீங்கள் அவரை பார்க்கலாம் 5 நிமிஷம், ஒரு செல்ஃப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், பேசலாம். 5 நிமிஷம் டைம், 10 to 10:05. உங்களுக்கு 2 நாளைக்கு மேலே அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு. நீங்கள் போகிற வரைக்கும் அவர் இருப்பார்னு கூட சொல்ல முடியாது, தவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்போ போவீங்க? ஏன்? தேவை, ஏக்கம். நம்ம ஒரு விஷயத்தை தேடி போகிறோம், அது காதலாக இருக்கலாம், அல்லது நம்ம நினைக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம், அல்லது ஒரு மருத்துவராக இருக்கலாம். ஒரு லண்டன்லேருந்து ஒரு டாக்டர் வர்றாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். நம்ம குழந்தை ஒன்று அப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க, வருஷத்தில் ஒரே தடவை தான் வருவார், ஒரு நாள் தான் இருப்பார். காலையில் ஃப்ளைட்டில் வரும், ஈவினிங் போயிடுவார். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினா 2 இயர்ஸ் கழிச்சு தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், சின்ன வயசு தான் அவர். ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் போட்டு பணம் கட்டி வச்சிடணும். கன்சல்டிங் ஃபீஸ் 36,000. 36,000 கட்டி வச்சிட்டோம்னா 5 நிமிஷம் டைம் கன்சல்ட் பண்ணிக்கலாம். 2 வருஷம் முன்னாடி. சப்போஸ் உங்கள் டைம் போகலன்னா அவ்வளோதான், நீங்கள் மீண்டும் 36,000 கட்டி இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அப்படி பணத்தை போட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க. பம்பாயில் போய் தான் அவரையும் பார்க்கணும். அவர் அதே மாதிரி 10 to 10:05 டைம் கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை காலையில். நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க? போயிடும் இல்லையா? முன்னாலே சடோரி. எத்தனை மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்? ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு டைம் டேபிள் அனுப்பிச்சிருப்பாங்க. ஏற்கனவே நடந்த சடோரோட வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க, என்ன நடக்குது எது நடக்குது சொல்லியிருப்பாங்க. ஆனால் மணி இப்போ என்ன டைமு? 9:30. ஐயா நைட்டே வந்துட்டார். அவர் லவர் பார்க்க இன்னும் லவர் கன்ஃபார்ம் ஆகலை, 9:30 போகிறார். இவர் வயசுக்கு 5 மணிக்கு போய் வெயிட் பண்ணுவாங்கிறார். இன்னைக்கு 8 மணிக்கு சடோரிக்கு, நேற்று நைட் 8 மணிக்கு வந்துட்டார். ஏக்கம். நீங்கள் 10 மணிக்கு பார்க்க வேண்டிய லவரை 4-5 பேர் இவரும் ப்ரொப்போஸ் பண்ணி அவரும் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு கிடைக்கலாம் சொல்ல முடியாது, லக்கு. நீ லேட்டாக போய் முன்னால் ஒருத்தர் ரோசை கொண்டு நீட்டினான்னு வச்சுக்க, தட்டிட்டு போயிடணும் பண்ணிட்டான், லாஸ் தானே. மறுபடி கிடைக்குமா? ஐயா லேட் பண்ணாருன்னா ரஜினிகிட்ட பேச முடியுமா? ஃபோட்டோ எடுக்க முடியுமா? ஐயா லேட் பண்ணாருன்னா டாக்டர் சந்திக்க முடியுமா? உயிர் போச்சு. அப்போ அந்த இம்பார்ட்டன்ட் நம்ம ஏன் கொடுக்கும்? ஆனால் வந்துட்டோம் நம்ம. கவனிச்சிங்களா? தியானம் கற்றுக்கணும், ஆன்மீகம் தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு நோக்கம் இருக்கலாம். உடலில் வியாதி இருக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம், பணப்பற்றாக்குறை இருக்கலாம், உறவுகளில் விரிசல் இருக்கலாம். எதையோ ஒன்று சரி பண்ணிக்கணும். எங்கெங்கேயோ போனோம், பார்க்குறவங்களாம் சொன்னான் தியானங்கிறதுக்கு யோகா போ, சரியாகும்னா நமக்கு முன்னால் 2 பேர் செஞ்சு பார்த்தா சரியாயிடுச்சு. நம்ம அப்பா அம்மா செஞ்சு பார்த்தாங்க சொன்னாங்க, நம்ம மாமா செஞ்சு பார்த்தாங்க சொன்னாங்க, அவெல்லாம் சொல்கிறானே அப்படின்னு வந்துடுறது. அப்படி ரஜினியை பார்க்க போனோம்னா, அப்படி காதலியை பார்க்க போனோம்னா, அப்படி டாக்டரை பார்க்க போனால் சரியாகுமா? அப்போ நம்ம வேண்டியது நம்ம கிட்ட என்ன பண்ணணும்? சிரத வேண்டும். என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கும்.
அப்போ தான் கிட்டும். ஒரு பொட்டை புள்ளையே அப்படின்னா இப்படி திரும்பினா இன்னைக்கு 100 பிள்ளை இருக்கு, இப்படி திரும்பினா 100 பசங்க தெரியறான். மாதம் 2 லவ் மாற்றி போயிட்டே இருக்கிறான். கலிகாலம், கலிகாலம் எல்லாம் சிதைஞ்சு கிடக்கு. அப்பேற்பட்ட ஒரு சமாச்சாரத்துக்கே அவ்வளோ முன்னால் போகும்போது கடவுள் தரிசனம் சும்மா கிடைச்சிருமா? லேட் பண்ணால் கிட்டாது. 700 கோடி பேர் இருக்கான் உலகத்தில், 140 கோடி பேர் இருக்கான் இந்தியாவில். எப்படியும் பாதிக்கு பாதி பேர் தியானம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். கிறிஸ்டினாக இருந்தாலும் ஏதோ பண்ணுறான் ப்ரேயர், முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை பண்ணுறான். இந்துக்கு இல்லாத கோயில் அத்தனை கோயில் இருக்குது. பழனி திருப்பதியில் கும்பலான கும்பல் எல்லாம் போயிட்டு தான் இருக்கான். எதாவது மாறி இருக்கா? திருப்பதி போனால் திருப்பவருங்கிறான், எதாவது மாறி இருக்கா? எல்லாம் தான் ஏஎஸ் பரீட்சை எழுதுறான். பெருமையில் எத்தனை பேர் அட்டன் பண்ணுறான்? எல்லாம் ஐஏஎஸ் ஆகிட்டானா? இல்லை ஐஏஎஸ் ஆனால் சக்ஸஸ் பண்ணிட்டானா? ஐஏஎஸ் எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறான்? எல்லாரும் ஜெயிக்க முடியாது. சிரத்தை, வெறி இருக்கணும், ஏக்கம் இருக்கணும். தியானங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் ஒன்றுமில்லாத சமாச்சாரம். நமக்கு இலக்கே கிடையாது. அந்த இடத்துல காதலி இல்லை, அந்த இடத்துல ரஜினிகாந்த் இல்லை, அந்த இடத்துல நியூரோ டாக்டர் இல்லை, அங்கே யாருமே இல்லை. அப்பாயின்மெண்ட் நமக்கு எப்போ போனாலும் ஃப்ரீ. யாரும் இல்லாதப்ப என்னத்தை பார்க்குறது? எனக்கு ஒன்று எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா, எனக்கு போனால் ஒரு லவர் கிடைப்பானா, இல்லை ஒரு ரஜினிகாந்த் என்னால் பேச முடியும்னா நான் போகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அங்கே ஒன்றுமே இல்லை, இல்லாத ஒரு சமாச்சாரம் எப்பயுமே வாயில் திறந்திருக்கு. போகிறதுக்கு வழியும் கிடையாது. இல்லாத ஒரு விஷயம், போகிறதுக்கு வழியும் கிடையாது, ஆனால் போகணும். எவ்வளோ பெரிய தில்லு வேணும்? அப்பேற்பட்ட பயணம் ஆன்மீக பயணம். வழியே கிடையாது, பொருளும் கிடையாது, ஆளும் பர்சனும் கிடையாது, ஆப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. அப்போ எதை நோக்கிட்டா போகிற, எதை நோக்கி போகிறோம்லாம் தெரியாது. வந்துருந்தீங்கன்னா சொல்ல, எனக்கு நோய் ஆஸ்துமா சார், கேன்சர் சார், எனக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு ஊழல் சார், அல்லது பொருளாதாரத்தில் பெரிய நலிவு சார், வேலை டிப்ரெஷன் சார், ஞாபகம் மருதி சார், ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க. இலக்கு இருக்குது. தியானத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் இலக்கு இல்லை, பாதையே இல்லை. ஒருத்தர் இப்படி போனால் அப்படி போகணும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க பாதையில் நம்மளால் போக முடியாது. ரமணர் போன பாதையில் நம்மளால் போக முடியாது. ராமகிருஷ்ணன் போட்டு, ஏன்னா அவரே போட்டு போனார், அவருக்குள்ளே போட்டு போனார். அந்த பாதையில் நம்மளால் போக முடியாது. நமக்கான பாதையை நம்ம தான் போடணும். அப்போ இலக்குன்னு ஒன்று இல்லாத சமாச்சாரம். ஏன்னா நீக்கமாக இருக்குது, நமக்குள்ளேயே இருக்குது அந்த இலக்கு. அதை நோக்கி போகிறோம். இல்லாத ஒன்றுக்கு நோக்கி செல்லாத பயணத்தை, அந்த செல்லாத பாதையில் நம்ம பயணம் பண்ணுறோம்னா எவ்வளோ பெரிய தில்லு வேணும்? ஜெயிக்கிறோம் 100 கோடியில் ஒருத்தன், எல்லாத்திலையும் ஜெயிச்சிட முடியாது. 100 கோடியில் ஒருத்தன். உலக மக்கள் தொகை 700 கோடினா 7 என்லைட்டட் மாஸ்டர் இருப்பான் வேர்ல்டில். அந்த காலத்துலேயே சொல்லிட்டு போயிட்டானுங்க. எல்லாம் தியானம் பண்ணுறான், எல்லாம் கோயிலுக்கு போகிறான், எல்லாம் பூஜை பண்ணுறான், எல்லாம் பிராணாயாமம் பண்ணுறான், லட்சக்கணக்கான பேர் பண்ணுறான். ஏன் சக்ஸஸ் பண்ணல? சிறந்த இல்லை. நம்மள மாதிரி 8 மணிக்கு வரக்கூடிய கிளாஸுக்கு நம்ம 9 மணிக்கு வரும். 1 ஹவர் சத்சங் இருக்குது. விட்டா எல்லாம் கொலாப்ஸ் ஆகும். கடைசி வரைக்கும் எல்லாம் கொலாப்ஸ் ஆகும். ஷெட்யூலாக நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ஒன்று மிஸ் ஆனால் எல்லாம் மிஸ் ஆகிடும். பேசிக் அது. பஞ்சுவாலிட்டி, டிசிப்ளின் இஸ் மஸ்ட் ஃபார் மெடிடேஷன். இல்லை மிஸ் ஆகிடும். நம்ம பிறந்தது எவ்வளோ பெரிய விஷயம். லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ஸ்போம் போகுது. போட்டி தானே. எல்லாரும் எல்லாமே அப்பாவுக்கு தானே, எல்லாமே அம்மா கிட்ட தானே போகுது. நம்ம அப்பா நம்ம அம்மா தானே. ஆனால் முதல்ல வரவனுக்கு தான் அம்மா இடம் கொடுக்குறா உள்ள. அவன் தானே முட்டி உள்ளே போகிறான். அவன் தான் நீ வந்து நிற்கிற. நீ நிற்கிறேன்னா சரியான நேரத்துக்கு சரியான பயணம் பண்ணி உள்ளே போனாலும் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்க. உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் சேர்த்து போயிட்டான் உள்ள கருவிலேயே. லட்சக்கணக்கான பேர். உங்கள் அப்பா நிறைய பேர்த்து உற்பத்தி பண்ண ட்ரை பண்ணார். நீ ஒருத்தனா வந்து நிற்கிற, எல்லாம் செத்துட்டான். காரணம் சிறதில்லை. வீரியமானவன் மட்டுமே ஜெயிப்பான். அது லா. ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஃபிட்டாக இருக்கணும், அவன் தான் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஃபிசிக்கலாகவும் மென்டலாக ஃபிட்டாக இல்லைன்னா லைஃப்பில் தோற்றுருவீங்க. வாழ்க்கையில் எதை தேடி தானே வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை முறைப்படுத்தணும்.
எல்லா விஷயத்திலையும். ரமணன் ஒரு மாதிரி உட்காந்துருந்தான், இயேசு ஒரு நிலையில இருந்தான், புத்தன் ஒரு மாதிரி இருந்தான். அது என்னன்னு சொல்ல முடியாது. ஒரு நிலை, அவன்கிட்ட போனா ஏதோ ஒன்று பண்ணுது. அதை ஞானம்னு சொன்னாங்க, என்லைட்மெண்ட்னு சொன்னாங்க. அதை நோக்கி போகணுன்னா நீ தியானம் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் தியானம் பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்குறேன், இந்தியாவில் எங்கே திரும்பினாலும் ஒரு புத்தராகட்டும், ஒரு சிவனாகட்டும், விஷ்ணுவாகட்டும், யாராக இருந்தாலும் ஒரு ஒரு தியானம் பண்ணுற மாதிரியான ஒரு பாஸ்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தன்மை, அது அந்த தன்மை ரீச் பண்ணவன்ட்டு தான் இருக்கும். நம்ம எவ்வளோதான் நம்ம ஒரு லவ்வர் வேணும்னு நினைச்சாலும், அல்லது ரஜினிகாந்த் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைச்சாலும், நியூரோ டாக்டர் போகணும்னு நினைச்சாலும், இதெல்லாம் கிடைச்ச உடனே சலிச்சிரும், சாட்டிஸ்ஃபைடு ஆகாது. இந்த தன்மை அப்படி இல்லை. இது ஆப்ஜெக்டோ ஒரு பர்சனோ கிடையாது. நமக்குள்ள இருக்க ஒரு சமாச்சாரம் எப்பவுமே ஆனந்தமா அமைதியா சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும்னா அந்த தன்மை நமக்குள்ள இருக்கு. நம்ம அதுவா மாறணும். ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு தான் யார் என்னன்னு தெரியாது. பாப்பா கிட்ட பேர் சொல்லும், ஊர் சொல்லும், இந்த ஜாதி மதம் ஐயப்பன் ஏதோ டிகிரி சமாச்சாரத்தை சொல்லிடுவாங்க. குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா மைண்ட் இல்லை, அந்த தன்மையில் இருக்கு. அதனால சிரிக்க முடியுது. அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சினா நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு ஆனந்தம் கிடைக்கும். குழந்தையோட தன்மை நம்மளை பத்திக்குது. நீ எவ்வளவு டிப்ரெஷன் ஒரு குழந்தைய போய் தூக்கி பார்த்து கொஞ்சினா அது வேற மாதிரி இருக்கும். அது இயற்கை. நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போறோம், எதுக்காக போறோம்? ஒரு ஆனந்துக்கு போயிட்டு அந்த இயற்கையை பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட், அந்த அந்த இயற்கையை பார்த்தா அந்த இயற்கை அந்த தன்மையில் இருக்கு. அதை பார்க்கும்போது அது நம்மளை ஆட்கொண்டு நமக்கு மனசு மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப குழந்தையில் இருக்க தன்மை வளர வளர நம்மன்னு ஒரு விஷயம் ஃபார்ம் ஆயிடுது, நம்மளை விட்டு போயிடுது. மீண்டும் அந்த நிலைக்கு போய் அதுவா மாறுறது. மனிதன் பிறக்கும் போது குழந்தையா இருக்கணும், வளர்ந்து மனம் வளரணும், மீண்டும் சாகும் பொழுது குழந்தையா சாகணும். அதுதான் முழுமை. ஆனா நம்ம பிறக்கும் போது எல்லாருமே குழந்தையா பிறக்கிறோம், வளர்றோம், மைண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சாகும் போது குழந்தையா சாகிறது இல்லை. நம்ம சேர்த்து வச்சதோட சாகிறோம். எதெல்லாம் நம்மளோட கொண்டு போக முடியாதோ அதெல்லாம் இறுக்கி பிடிச்சிக்கிறோம். அதனால ட்ரெஜடி ஃபார்ம் ஆயிடுது. மீண்டும் இறப்பு, பிறப்பு, இறப்பு. அந்த குழந்தை தன்மையோட இருக்கிற ஒரு நிலை, அந்த தன்மை, அதுக்கு பேர் சடோரி. ஞானிகள் 24 மணி நேரம் அந்த தன்மையில் இருக்கான். ஏன்னா அந்த விஷயம் தாங்கிறத அழிச்சிட்டு அந்த விஷயமா மாறிட்டான். அதுக்கான வழிமுறைகள் நிறைய காலங்காலமாக 20,000 வருடம் மனிதர்கள் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? ரிசர்ச் பண்ணாங்க, ஆராய்ச்சி பண்ணாங்க. நமக்குள்ளே ஏன் இப்படி. அப்போ நம்மளோட ஒரு பெரிய விஷயம்னு கண்டுபிடிச்சி தான் அவங்க என்ன பண்ணாங்க? வழிபாடு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சூரியனை கும்பிட்டாங்க, கடலை கும்பிட்டாங்க, பாம்பு குத்தி செத்து போனால் பாம்பை கும்பிட்டாங்க, இருட்டை பாட்டு பயந்தால் இருட்டை கும்பிட்டாங்க. பயத்தின் அடிப்படையில் தான் பக்தி வந்தது. ஓடிக்கிட்டே இருந்தால் திடீர்னு சமுத்திரத்தை பார்த்தா ஐயோ உடனே சமுத்திரத்தை கும்பிட ஆரம்பிச்சான். இடி இடிச்சது, உடனே செத்து போயிட்டான், இடியை கும்பிட ஆரம்பிச்சான். பயத்தின் அடிப்படையில் நம்மளோட பெருசாக ஒருத்தர் இருக்கிறான், அவன் பயந்து எவனெல்லாம் பெருசாக கும்பிட்றான் அவனை எல்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சான், சிலை வச்சு விட ஆரம்பிச்சான். காலப்போக்கில் மனிதனை மாதிரி அறிவு வளர வளர மனிதனை மாதிரியே ஒரு உருவத்தை செய்ய ஆரம்பிச்சான். அதுக்கு இவனே பேர் வச்சுக்கிட்டான். இது சிவன், இவன் பிரம்ம, இவன் விஷ்ணு, இவன் பிள்ளையாரு, இப்படி சமாச்சாரம். இடையில ஒரு சிலர் பிறந்தாங்க, நம்மள மாதிரி மனிதர்களாக பிறந்தாங்க. நிறைய ரிசர்ச் பண்ணி மனிதர்களுக்கு ஒரு சில விஷயங்களை கொடுத்தாங்க. முருகன் மாதிரி ஆளுங்கெல்லாம் பிறந்து வாழ்ந்து காமிச்சு அந்த நிலையை அடைஞ்சாங்க. ஜிகே நம்மளோட நூற்றாண்டில் பார்த்தா ஜிகே கிருஷ்ணமூர்த்தி, ஓசோ, நிறைய மகான்கள். நம்ம ஊரில் பார்த்தா ரமணர், சதாசிவ பிரம்மேந்திரா, இவங்கெல்லாம் அச்சீவ் பண்ண ஆட்கள், அந்த தன்மையை அச்சீவ் பண்ண ஆட்கள். அவங்கள சுற்றி இருக்கும்போது தன்மையை உணர்ந்தாங்க. நம்ம எவ்வளவுதான் இவங்களெல்லாம் தேடி போனாலும் உள்ளுக்குள்ள வேற ஒன்று நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஏக்கம். அது உங்க வாழ்க்கையில வயசாக தெரிய ஆரம்பிக்கும், அனுபவத்தில் தெரிய ஆரம்பிக்கும். இது உடல் ரீதியான வயசுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆத்ம ரீதியான வயசு. எத்தனை முறை பிறந்திருக்கும், ஆன்மாக்கு என்ன வயசு அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. 60 வயசாயும் ஒருத்தருக்கு தெரியாம ஒரு பந்த பாசங்களை ஆட்கொண்டு இருக்கலாம். 20 வயசுல ஒரு பையன் பெரிய விஷயத்த தேடி போகலாம். அது உடலுக்கான வயசு இல்லை, ஆன்மாக்கான வயசு அது. இப்போ அந்த தன்மையை உங்களுக்குள்ள செலுத்தணும் அப்படின்னா உங்க மைண்ட்லெஸ் ஸ்டேஜில் உங்களை முதல்ல கொண்டு வரணும். மனம் இயங்கிக்கிட்டே இருக்கும். அது ஒன்று இறந்த காலத்தில் இருந்த ஏற்கனவே இருக்க டேட்டாஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அல்லது எதிர்காலத்தை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கும். ப்ரெசன்ட்ல அப்படி இருக்காது, மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நிறைய சயின்டிஃபிக் காரணங்கள் இருக்குது. அது சத்சங்கம் இல்லாதனால உங்களுக்கு மதியம் லஞ்ச் டைமில் அது போடுவாங்க, நீங்கள் கேட்டுங்க. அதில் விளக்கமாக சொல்லியிருப்போம். இப்போ பேசினா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். ஒரு சில டெக்னிக்கை நம்ம முன்னோர்கள் நிறைய பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க பிராணாயாமா, யோகா, நாடி சுத்தி, கிரியா, பந்தா, மூலா, நிறைய விஷயங்களை பயன்படுத்தினாங்க. அதுலேருந்து ஒரு சில டெக்னிக்ஸ் எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஆழ்மனதில் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் இதெல்லாம். இதனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த டெக்னிக்லாம் பண்ணி முடிக்கும் போது சக்ராஸ் க்ளீன் ஆகி
ஒரு சில நிமிடங்கள் அட் ப்ரெசென்ட்ல இருக்க மாதிரி பாஸ்டோ ஃபியூச்சரோ இல்லாமல் மைண்ட்லெஸ் ஸ்டேஜுக்கு நீங்கள் போவீங்க. அந்த மைண்ட்லெஸ் ஸ்டேஜில் நீங்கள் போகும்போது உங்களுக்குள்ள ஒரு சமாச்சாரம் நடக்கும். அந்த குழந்தை எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒன்று நடந்துடும். அப்போ அதை அந்த பிளிஸ்ஃபுல்லாக நீங்கள் அனுபவிச்சிருவீங்க. அந்த தன்மைக்கு பேர் சடோரி. இந்த 20ஆம் நூற்றாண்டில் மக்கள் வந்து இவ்வளோ இதாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு அந்த மாதிரி எப்படி இந்த மெடிடேஷனை டிசைன் பண்ணி இந்த தன்மைக்குள்ளே இவங்களை எப்படி தள்ளுறது அப்படின்னு நம்ம ஞானிகள்லாம் யோசிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சில டெக்னிக்கில் அவங்கவுங்க சீடர்களுக்கு கொடுத்தாங்க. அதுலேருந்து ஒரு சில டெக்னிக்கல் எடுத்து தான் நம்ம இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த சடோரியை. இதில் பேசுறதுக்கு வேலையே இருக்காது, கம்ப்ளீட் செயல் தான். ஆக்டிவ் பேசிவ் மாறி மாறி வரும். அந்த தன்மையை நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்களோ முழுசாக செஞ்சிடணும். என்ன சொன்னாலும் சரி, கண்ணை கட்டியிருப்பாங்க, கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன டெக்னிக்கை முழுசாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். டெக்னிக்கை அப்ளை பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ள வேலை நடந்துடும். A+B = A² + B² 2A. இதுதானே ஃபார்முலா, மாற்ற முடியாது. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட் கிடைக்கும், அவ்வளோதான். அந்த ஃபார்முலா என்னென்னு சொல்லுவோம், அந்த ஃபார்முலா உங்களுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் ஸ்டாமினாவுக்கு தகுந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை மேக்ஸிமம் பண்ணிடுறீங்க, ஏமாற்றாமல். நீங்கள் அதை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருக்கலாம். இதுபடியா நீங்கள் எங்காவது கற்றுருக்கலாம். நீங்கள் ஒரு 4-5 மாஸ்டர் எதாவது கற்றுருக்கலாம், அவர் ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லை புக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்போ நீங்கள் அதோட இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கூடாது. கம்பேர் பண்ணலாம் எப்படின்னா வீட்டில் போய் நாளைக்கு கம்பேர் பண்ணுங்கள். சொல்லிக் கொடுக்குறலாம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குங்க, வச்சுக்குங்க, வீட்டுக்கு போங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே படித்த விஷயங்களோட இதை ஒப்பிட்டு பாருங்கள். இது இப்படி இருந்தது, இப்படி சொன்னார், இப்படி சொன்னார் அப்படின்னு அங்கே போய் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இங்கே ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் தான், தேடி கிடையாது. பேசக்கூடாது. நம்ம உங்களுக்குள்ள நீங்கள் பேசிக்கலாம். காரணம் உங்களுக்குள்ள எவ்வளோ வேணாலும் உள்ளுக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் வெளியில் அனதர் பர்சனோட கான்டாக்ட் வச்சுக்க கூடாது, ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. இது 3 நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நேர காலத்துக்குள்ளே போகலாங்களா? டெக்னிக் அப்ளை பண்ண ஆரம்பித்தோம், வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 டெக்னிக் நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். ஒரு 9-10 மணி நேரம் நம்ம அந்த மெடிடேஷன் வரும். ஒரு பார்ட்டாக பண்ணுவோம். நமக்கு நேரம் கிடையாது. எல்லா டெக்னிக்கும் அப்ளை பண்ணால் தான் குண்டலினி மேலே போகும். குண்டலினி மேலே போனால் தான் அந்த மேலே ஒரு சில சமாச்சாரங்கள் நடக்க வேண்டியது சுழி நாடி. இங்கே ஒரு சில சமாச்சாரங்கள் நடந்தால் தான் அமிர்தம் வரும். அமிர்தம் வந்தால் தான் டேஸ்ட் பண்ணால் சமாதிக்கு போகும். சமாதிக்கு போனால் தான் மனமற்ற தன்மைக்கு போக முடியும். காலங்காலமாக பயங்கர கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களே முன்னோர்கள் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய அந்த மாதிரி அனுபவிச்சவங்க தான் இவங்களாம் உட்காந்துருக்குறாங்க. எல்லாரும் வந்துட பொருள் ஒருத்தர் எதுவும் பண்ணியிருக்கான், இல்லைன்னா இங்கே வந்துருக்கணும்னு இருக்குது. 14 லட்ச ரூபா சம்பளத்தை நான் வந்து இங்கே குந்திருக்குன்னு இருக்குது. போலீஸாக இருந்துட்டு இங்கேயும் வந்து குந்திருக்கணும் இருக்குது. இன்ஜினியராக இருந்துட்டு இங்கேயும் வந்து டீச்சராக இருந்து இங்கேயும் வந்து உட்காந்துருக்கணும். பொருளாதாரம் இருக்குது, வேலை இருக்குது, ஃபேமிலி இருக்குது, குழந்தை குட்டி இருக்குது, என்ஜாய் பண்ணலாமா ஜாலியாக. சினிமாவுக்கு போகலாம், மாலுக்கு போகலாம், டூர் போகலாம். இங்கே வந்து சேவை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்கு இல்லையா? நடந்தனால அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணுறாங்க. அப்போ நம்ம முழுசாக ஈடுபாட்டோடு செய்யணும். என்ன டெக்னிக்கோ அப்ளை பண்ணி பார்க்கலாம். பணம் கட்டி வந்திருக்கும், சும்மா வரல. நம்ம இலவசனா அப்படி உட்காந்துட்டு ஏமாற்றிட்டு போகலாம். பணம் கட்டி வந்துடும். முழுசாக அப்ளை பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வீட்டில் போயிட்டு நீங்கள் அதை பற்றி கம்பேர் பண்ணிக்கலாம். கொஷின் அண்ட் ஆன்சர் எதாக இருந்தாலும் கேட்கலாம். அனுபவிச்சிட்டிங்கன்னா கேள்வி இருக்காது, பதிலும் இருக்காது, கண்ணீர் மட்டும் இருக்கும். அது உள்ள வேலை செய்யும். கண்ணீர் மட்டும்தான் இருக்கும், கேள்வி பதில் இல்லாத நிலைக்கு போகும். அற்புதமான ஒரு விஷயம். நிறைய பேர் 1000 பேருக்கு இது வரைக்கும் கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட 1000 பேர் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க. 350-400 பேர் அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. அவங்கெல்லாம் தான் சேவைக்காக வந்திருக்கிறாங்க. அதனால் முயற்சி பண்ணால் ஜெயிக்கலாம். போலாங்களா? செய்ய ஆரம்பிச்சிடலாமா? கண்ணை கட்டி. என்ன புண்ணியம் செய்தேனோ